மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம போக போகிறது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோயிலுக்கு போகிறோம். ஆமாங்க, மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறோம். வாங்க போகலாம். இதுதான் நம்ம போகிற ரூட்டு. துடியலூர், உக்கடம் போய், உக்கடத்துலேருந்து பொள்ளாச்சி போய், பொள்ளாச்சிலேருந்து ஆனமலை போய், கடைசியாக மாசாணி அம்மன் கோயிலுக்கு போகிறோம். இது ப்ளூஃபீல்ட்ஸ் ரோடுங்க. துடியலூர்லேருந்து நேர் ரோட்டு. இங்கே தான் நான் லெஃப்ட்டு கட் பண்ணுவேன் ப்ளூஃபீல்ட்ஸ் ரோட்டில். இங்கே கட் பண்ணி உக்கட பிரிட்ஜ் ஏறி அங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணுவோங்க. இதான் உக்கட பிரிட்ஜு. இங்கே லெஃப்ட் ரைட்டு திரும்பணும். லெஃப்ட்டு திரும்பினா பொள்ளாச்சி, ரைட் திரும்பினா பாலக்காடு. நம்ம இப்போ லெஃப்ட்டில் திரும்பி பொள்ளாச்சி ரூட்டுக்கு போகிறோம். இந்த பாலம் ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் இறங்கி வந்தால் இப்போ இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. பார்த்திங்களா இங்கே எப்படி இருக்குதுன்னு. இது போக இந்த ரைட் சைடில் வந்து ஒரு ஏரி மாதிரி இருக்குங்க. அதை சுற்றி நடந்து போகிற மாதிரிலாம் நிறையா பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம்லாம் பார்த்தா இங்கே நிறைய லைட் போட்டு நிறைய மக்கள் நடந்துட்டுருப்பாங்க. அந்தளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. தமிழ் எழுத்துக்கள் போட்டு தமிழ் வாழ்கன் வேறு போட்டிருப்பாங்க. அதுங்களா அந்த ரோ ஃபுல்லாக நடக்கிறது தாங்க. ரோ ஃபுல்லாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்களா இங்கே தமிழ் வாழ்க்கன்னு போட்டிருக்காங்க. அந்த ரோலாம் நடக்கிற ஏரியா மாதிரி சும்மா பார்க் மாதிரி போட்டிருப்பாங்க. நல்லா இருக்குங்க. சைட் சீயிங்கும் சூப்பராக இருக்கும். இது கற்பகம் காலேஜ். இனி அவ்வளோதான். அங்கே பொள்ளாச்சி ரோடுனாலே இப்படி தாங்க இருக்கும். இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்குங்க. இந்த எல்லோ கலர் லைனு சிமெண்ட் கலர் ரோடு மாதிரி. இப்போ இடையில நிறைய தார் ரோடில் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பிரிட்ஜு வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க போகிற ரோடு. டக்குன்னு போயிடலாங்க பொள்ளாச்சி. பார்த்திங்களா இடையில சில தார் ரோடு இருக்கும். இதெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இந்த பிரிட்ஜெலாம் போட்டு இது இறங்கினோடனே ஒரு லாரி அடிபட்டு இருந்துச்சுங்க. அதை உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா எப்படி இடிச்சுட்டு நிற்கிது பாருங்கள். எப்படி இது ஆயிருக்குன்னு தெரில. மேபி நிறைய காரணம் இருக்கலாம். ஆனால் எப்படியோ வந்து இடிச்சு நின்றுட்டு இருந்துருக்கு. அந்த சைடில் இருக்கிற டிவைடெலாம் அடித்து உடச்சிட்டு வந்து நின்றுருக்குது. எனக்கு தெரிஞ்சு டயர் வெடித்த மாதிரியும் சில நடந்திருக்கும். அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்களா இது மாதிரி நடந்திருக்கலாம். இப்போ நம்ம பொள்ளாச்சி வந்துட்டோங்க. இந்த ரவுண்டானாவில் ரைட் எடுத்து நேராக போகணுங்க. நேராக போனால் இன்னொரு ரவுண்டானா வரும். இதில் மேப்பில் 2-3 ரூட்டு காட்டுச்சுங்க. நான் ஃபிக்ஸடாக நேரில் போகிற வழி இது தான் காட்டுச்சுன்னு இதில் போனேன். இதில் நேராக போனால் லெஃப்ட் சைடில் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம வர வழியில் பொள்ளாச்சி நியூ பஸ் ஸ்டாண்டு வேறு ஒன்று புதுசாக போட்டிருந்தாங்க. இது பழைய பஸ் ஸ்டாண்டு. இதுலேருந்து நேராக போகணுங்க. போயிட்டு ஒரு இடத்துல லெஃப்ட் திரும்பினா அந்த ஆனைக்கட்டி போகிற ரோடு, ஆனமலை போகிற ரோடு. இப்படி தாங்க இருக்குது ரோட்டு. இது ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். 2 பக்கம் மரம் நடுவில் நம்ம போகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதெல்லாம் இங்கே இருக்கிற மக்கள் 2 பக்கமும் மரத்தில் வெட்டக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணதான் சொல்கிறாங்க. அதனால தான் இன்னும் இந்த சைடு இப்படியே இருக்குது. இந்த மாதிரி தான் கோயம்புத்தூரில் பெருநாயக்கம்பாளையம் சைடு இப்படி இருந்துச்சு. இப்போ எல்லாம் ஹைவேவாக மாற்றிட்டாங்க. மரமே இல்லை. இன்னும் இங்கே மெயின்டைன் பண்ணுறது நல்லதுங்க. மாசாணி அம்மன் கோயில் வந்துட்டோங்க. இதான் என்ட்ரன்ஸு. கோயிலுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி சீட்டு வேணுமான்னு கேட்குறாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே ரைட் சைடில் கேட்குறாங்களா, இப்போ லெஃப்ட்டில் ஒருத்தர் கேட்குறாரா, மறுக்க ஒருத்தர் கேட்பாங்க. இங்கே ஒருத்தர் கேட்குறாங்களா. நாங்கள் ரொம்ப நாள் கழித்து வரோங்க இந்த கோயிலுக்கு. அதனால் இது என்னன்னு தெரியல. கோயிலுக்குள்ளே வந்துட்டாலே ஒரே கடைங்க தாங்க. லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு பேக்குன்னு எல்லா பக்கம் கடையாக தான் இருக்குது. அப்புறம் பார்க்கிங் போட்டு நாங்கள் அடுத்து சாமியை பார்க்க போயிட்டோங்க. பார்க்கிங் போகிற வழி ஃபுல்லாக கடை தாங்க. என்ன இதுக்குள்ளே எங்கே பார்க்கிங் இருக்குது எனக்கே டவுட் ஆகிடுச்சு. அப்போ லெஃப்ட்டில் பார்க்கிங் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக கோயிலுக்கு வந்துட்டேங்க. அதான் அந்த கோபுரம்.
இப்போ கோயிலுக்குள்ளே போகிறோங்க. கோயிலில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இப்போ அந்த கூட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, நிறைய கூட்டங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கிட்டு பாதை இருக்குன்னே தெரியல, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, அந்தளவுக்கு கூட்டம். சரி, இங்கிட்டு தான் கடைசியாக நிற்பாங்கன்னு போனால் அதோட லைன் ரொம்ப தூரம் இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம்னு. அப்புறம் அங்கே போயிட்டு திரும்பி இங்கே வந்தாங்க. இந்த கடைசியில் தான் இங்கே லைனு, அங்கே நிற்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த அம்மனை தரிசிச்சாச்சு. நீங்களும் அந்த அம்மனை பாருங்கள். அம்மனை தரிசிட்டிங்களா? அடுத்து வாங்க ஒவ்வொரு சாமியாக பார்க்கலாம். இது பேச்சி அம்மனுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது துர்க்கை அம்மனுங்க. ஒரே கூட்டமாக இருந்தனால வீடியோ எடுக்கணுங்க. இது சப்த மாதாக்கள். இது புவனேஸ்வரி அம்மன். அதை தாண்டி வந்தால் நம்ம விநாயகர். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடை போட்டிருக்காங்க, கோயிலுக்குள்ளே கடை. அதனால தான் இவ்வளோ கூட்டம். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஆறு போகுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் அதை போக மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் அந்த ஆத்தையும் பார்த்துட்டு வாங்க. அங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. இங்கே பிரசாதம் கொடுத்தாங்க. கோயில் நீட்டாக இருந்துச்சுங்க. இங்கே ஒரு புக் ஸ்டால் வச்சுருக்காங்க. அப்புறம் பால் ஊட்டுற இடம் வச்சுருந்தாங்க, வச்சுருக்காங்க பாருங்க. ஆனால் கூட்டம் சரியான கூட்டங்க. நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம், அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க கோயில். இப்போ வெளியில் தாங்க எல்லா வேண்டுதலும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். பார்த்தீங்களா வெளியே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. முன்னெல்லாம் கோபுரம் நல்லா தெரியுங்க. இந்த ஷெட்டு போட்டனால கோபுரம் சரியாக தெரியல. இந்த சின்ன சின்ன இது மாதிரி இருக்குது வந்து விளக்கேற்றுறதுங்க. அதை இப்போ ஃபுல்லாக காட்டும் பாரு. பார்த்தீங்களா எல்லாம் விளக்கேற்றுறாங்க பாரு. பார்த்தீங்களா இங்கே தான் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் இங்கே விளக்கேற்றணும். இங்கே எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக அப்படியே அதுலேயே கட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. பண்ணியும் சிலர் விளக்கேற்றுறாங்க, சிலர் அதுலேயே விட்டுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த இடத்துல சூடை ஏற்றி கும்பிட்டு அதில் உப்பு, அப்புறம் அந்த சந்தனம், மஞ்சள் இதெல்லாம் அதில் கொட்டுறாங்க. அப்புறம் அதை எல்லாம் முடிஞ்சு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட்டில் திரும்புங்க. இங்கே சின்ன
ஒரு குளிக்கிற பிளேஸ் மாதிரி நல்லா குளிக்கலாம். ஒரு அருவி போகிற மாதிரிலாம் இருக்குங்க. ஆனால் இப்போ தண்ணி இல்லை, அதனால் காலியாக இருக்குது இந்த இதுக்கு. இன்னொரு தடவை இங்கே போனோன்னா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.